வணக்கம் நண்பர்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஓஷின்னு ஒருத்தர் பேமஸா இருந்தார் இல்லையா, வாயை விட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. அவர் தான் பொன்முடி. இப்போ தற்காலிகமா வந்து அவருக்குரிய அந்த விடுதலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, மனப்பால் நிறைய பிடிப்பார் போல இருக்குது. என்னமோ உண்மையாவே வந்து ஒரு ரிலீஸ் பண்ணிட்ட மாதிரியும், இவர் ரொம்ப வந்து யோக்கியசிலே, இவர் மேல எந்த விதமான தப்பும் இல்லாம நீதிமன்றங்களே மாலை ஓட்டு அனுப்பிச்சதா அவர் மனசுக்குள்ள நிறைய கனவு இருக்கும் போல் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை இருக்காரு, விட போறது இல்ல. தற்சமயத்துக்கு இருக்காரு, ஏதோ அந்த பதவி இருக்கனால இருக்கிற வண்டி ஓட்டிக்கிறாரு. அதாவது ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிஞ்சு கூட அவர் வந்து ஒரு அமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாருன்னா தமிழக முதல்வர் வந்து எப்பேற்பட்டதா இருக்கணும். ஒருத்தருக்கு பார்ப்போம் இனி என்னென்ன நிகழ்வா நடக்குது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் இவர் வந்து தண்டனைக்குரியவர் தான், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு வந்து திருடிருக்காருல செம்மண்ணு. இது வந்து 99 ஏதோ அந்த வருஷத்துல உள்ள வழக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் பண்ணதெல்லாம், அதுக்கப்புறம் அவர் வந்து வழக்கே இல்லையா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணலையா, ரொம்ப நல்லவனா வாழ்ந்துட்டாரா? இனி அதெல்லாம் தோண்டுவாங்கல்ல, பண்ணாமல விட மாட்டாரு. ஒருத்தர் பாப்பா என்ன நடக்குதுன்னு. நன்றி மக்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. பச்சிரா சமத்தாரில் வேலை நடக்கும் வராருலா. சிவா 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 போற்றி. என்னடா கருடன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பச்சிராசனுக்கு சிவாய நம. சிவ 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 சிவ. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவ்வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம். கடன் வந்துட்டு போயிட்டார். சிவ சிவ.